ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பலாபலன்களில் பார்க்குறோம். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது அது ஒன்றே போகிறோம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது அபரிமிதமான யோகம். பலவிதமான நன்மைகளை கொடுக்குறார். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டி வீட்டை வாங்கி கிரக பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். அதற்குண்டான யோசனைகளும் நடக்கும். அதே மாதிரி பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம். நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், அகழ்வாராய்ச்சி, போர்வெல் வச்சுருக்கிறவங்க, நிலத்தடி நீர் கிணறு தோண்டுபவர்கள், இந்த மாதிரிலாம் பூமியிலிருந்து தொழிலை துவங்கக்கூடியவர்கள், பூமிக்கு அடியில் வேலை செய்யக்கூடியவர்கள், பூமிக்கு மேலே வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே மிகச்சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், சுகாதாரத்துறை இதில் இருக்கிறவங்க அபரிமிதமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குது. கேதுவும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் சட்டத்துறை, நீதிமன்றத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக முன்னேற்றத்தை அடையலாம். அபரிமிதமான யோகம்ங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, சினிமா துறை, எழுத்துத்துறை, வசனத்துறை, நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், அதே மாதிரி ஜோதிடர்கள், புலவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, அக்கௌண்டண்ட்டு, எழுத்துத்துறை, டீச்சிங், கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள், இன்ஜினியரிங் துறை பண்ணக்கூடியவர்கள், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ், சிறு குறு தொழில், மொத்த வியாபாரங்கள், வியாபாரிகள், இவங்களுக்கு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. 9ஆம் இடத்துல சூரியன், குரு எல்லாமே சிறப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9ல் குருவோடு சூரியனும் சேர்ந்திருக்கிறது அதீதமான ஒரு யோகம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். டிரான்ஸ்ஃபர், கேட்ட இடத்துக்கு இடமாற்றங்களை நாமளே கேட்டு வாங்கிக்கலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதுவும் நன்மைகளை தரும். தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கு நன்மை. அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு அபரிமிதமான பெரிய பொறுப்பு, எதிர்பார்க்காமல் 4-5 ஸ்டெப் தாண்டி உங்களுக்கு அந்த பதவிங்கிறது கிடைக்கும். திடீர்னு இதுக்கு அவன் தான் கரெக்டாக இருப்பான், அவனை போட்டுடலாம் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் துளாராசிக்கு ஒரு யோகம். 8ஆம் இடத்துல சுக்கிரன், அதுவும் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. ராசிநாதன் 8ல் கலத்திரஸ்தானத்திலே கலத்திரக்காரகன். அப்போ அபரிமிதமான சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தம்பதிகள் இன்பமயமாக இருக்கலாம், மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். வேண்டியதை வாங்கலாம். என்ன பொருள் வேணுமோ வாங்கி மகிழ்ச்சி அடையலாம். சுகம், போகம், போக்கியம், இன்பம், மகிழ்ச்சி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது எல்லாமே நடக்கும் இந்த மாதத்தில். அபரிமிதமாக இருக்குது. 7ல் ஒன்றுமில்ல, 6ல் சனி. சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11க்கு தான் நல்லதே பண்ணுவார். இத்தனை நாள் 5லேருந்து இப்போ 6க்கு வந்துட்டார். இன்னும் 2.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள், பெட்ரோல் பங்க், லெதர், தோல் சம்பந்தமான தொழில்கள், லேத், வெல்டிங், இந்த மாதிரி தொழில், வாகன சம்பந்தமான தொழில், உதிரி பாகங்கள் விற்கிறது, வாகனங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, ஆட்டோமொபைல்ஸ், பணிமனை வச்சுருக்கிறது, போக்குவரத்து துறை, அதே மாதிரி ஓட்டுநர், நடத்துனர், பணிமனை, இந்த மாதிரி கால் டாக்ஸி எல்லாமே இதுக்குள்ளே அடக்கும். இந்த மாதிரி தொழில் பண்ணுற அனைவருக்குமே இந்த மாதம் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது நன்மையை தராது. இருக்கிற இடத்துல பிரச்சனை, இடம் மாறுதல், சொந்த வீடு, சொத்துக்களில் பிரச்சனை, வாரிசுகள் மூலம் பிரச்சனை, தாயார் தாப்பனாரால் பிரச்சனை ஏற்படும். வயிறு சம்பந்தமான கோளாறு கண்டிப்பாக வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். வயிற்றில் ஒரு அறுவை சிகிச்சை, ஃபுட் பாய்சன், வயிற்று வலி, டிசென்ட்ரி, கண், வயிறு சம்பந்தமாக நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக துலாம் ராசின்னு பார்த்தா இந்த மாதத்தில் 100க்கு 95% நன்மைகள் இருக்கிறதுலே அதிகம் உங்களுக்கு தான். இந்த மாதம் தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:48 முதல் 22/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 8:28 வரை இந்த சந்திராஷ்டமம். அந்த 2.5 நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம்னா மீதி இந்த 27.5 நாள் நமக்கு மிக ராஜா தான். ஒன்றும் கவலையே இல்லை, ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் ஒயிட், வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9. இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னென்ன விசேஷம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி பிடிக்கும். அந்தந்த சுவாமிக்கு என்றைக்கு விசேஷம் வருது, அவங்க அந்த அன்னைக்கு எந்த சாமியை விரதம் இருந்து வழிபடணும். அதில் 2/7/2025 ஜூலை 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம்னு பேர். நடராஜர் அபிஷேகம், அதாவது ஆருத்ராபிஷேகம் சொல்லுவாங்க. மார்கழி மாதம் வரக்கூடியது ஆருத்ராபிஷேகம். பெண்கள் எல்லாம் நோன்பு இருந்து இந்த தாலி கயிறு இதெல்லாம் கட்டிப்பாங்க. வருஷத்தில் 2 விசேஷம், ஆணி மாதம் ஒன்று, மார்கழி மாதம் ஒன்று. அதில் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விசேஷம்
நடராஜர் அபிஷேகம் சிவாலயங்களில் மிகச் சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடியது இந்த ஜூலை 2ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி சிவபக்தர்கள் அவசியம் ஆலயம் சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும். 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம். எப்படி சிவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி பெருமாள் பக்தர்கள், மகாவிஷ்ணு பக்தர்கள் ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காதவங்க நிறையா இருக்காங்க. அன்றைய தினம் அந்த விசேஷத்தை அந்த தினத்தை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும். அது கூட அன்றைய தினம் குரு உதயமாகிறார். இவ்வளோ நாளாக குரு அஸ்தமனமாக இருந்தார், குரு மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் உதயமாகிறார் அந்த அன்னைக்கு. அதனைத் தொடர்ந்து 8/7/2025 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை 8. சிவபக்தர்கள் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி சம்பவிக்குது. அம்பாளுக்கு உகந்த தினம். சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கிறவங்க, ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க, மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனநோய் உள்ளவர்கள்லாம் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் முழுமையாக குணமடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும், விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்த தினம். சங்கடம் அப்படின்னா கஷ்டம், ஏன்டா சங்கடப்படுத்துகிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சங்கடம்னா கஷ்டம். ஹர அப்படின்னா அழிக்கக்கூடியது எப்போவுமே. அதான் சிவபெருமானுக்கு ஹரன்னு பேர். ஹரிஹரன், ஹரின்னா காப்பாற்றக்கூடியவன், ஹரன் அப்படின்னா அழிக்கக்கூடியவன். அப்போ சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தின்னு பேர் அன்றைய தினம் விநாயகப் பெருமான் பக்தர்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரன் வந்தவுடன் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மிக மிக எதிர்பார்த்த பலன்கள், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே போகும். 16/7/2025 புதன்கிழமை சஷ்டி, கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. முருகப்பெருமான் பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது. தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு. 17/7/2025 வியாழக்கிழமை ஆடி பண்டிகை அன்னைக்கு, ஆடி 1ஆம் தேதி. எல்லாம் அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழங்கிழங்கு, பழம், வெல்லம், இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு அன்றைக்கி கொண்டாடுவாங்க, ரொம்ப விசேஷம். 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை. எல்லாருக்கும் தெரியும், முருகனுக்கு மிக உகந்த தினம். முருக பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு முருக வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு. கேட்டது கிடைக்கும் சுப்பிரமணியரை வணங்கினால். அப்புறம் பார்த்திங்கன்னா 22/7/2025 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பிரதோஷம், சிவ வழிபாடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/7/2025 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. எல்லாருக்கும் தெரியும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த மாலையபக்ஷ அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். பிதர்களுக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது இது. மற்ற அமாவாசை விட்டாலும் இந்த 3 ஆடி, தை, புரட்டாசியில் வர மாலையபட்சம், இந்த 3ஐயும் யார் முறையாக தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்கள் வைத்து பிதர்களுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிரு சாபங்கள் அப்படிங்கிறது, முன்னோர் சாபம் அப்படிங்கிறது முழுமையாக வெளிவரலாம். அன்ற ஆடி அமாவாசைங்கிறது 24ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெறுகிறது. அன்றைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள். எல்லாருக்கும் தெரியும், இப்போல்லாம் நிறையா இதெல்லாம் முதல்ல தெரியாது. வாஸ்து நாள் அப்படின்னா புதிய கட்டடங்கள் துவங்குறது. வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் வருஷத்தில் 6 நாள் தான் முழிச்சிருப்பார். 6 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் மற்ற நேரம் பூரா தூங்கின்னு இருப்பார். அவர் முழிச்சிருக்கிற தினத்தன்னைக்கு அவர் எந்திரிச்சு சாப்பிட்டு பல் தேய்ச்சிட்டு ஆகாரம் பண்ணிட்டு இந்த தாம்பூல தாரணம் வெத்தலைப்பாக்கு போடுவாராம். அந்த டைமில் தான் நம்ம இந்த முகூர்த்த கால் போடும்போது தான் கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு அலுவலகமாக கட்டடமாக எதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் துவங்கினால்தான் அது மேலும் மேலும் விருத்தி அடையும். ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது, காலை 7:45 8:15 அதை பண்ணணும். அந்த பூமி பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம், சுக்ல சதுர்த்தி. 2 விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப, அம்பாள் கோயிலெல்லாம் அந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளகாப்பு அப்படிம்பாங்க சில பேர். வளையெல்லாம் பண்ணி காப்பு போட்டு இந்த மாதிரி விசேஷங்கள். ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள். சங்கடக சதுர்த்திக்கு 5ஆம் நாள் வளர்பிறை சதுர்த்தி. இது 2மே விநாயகருக்கு உகந்த தினம். விநாயகரை வழிபடுவது அன்றைக்கு சால சிறந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 30/7/2025 புதன்கிழமை சுக்ல சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மாற்றி தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சாப்பாட்டுக்கு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, அகம்னா நம்ம சரீரத்துக்கு பேர், உடலுக்கு பேர் அகம். அகத்தில் இருக்கிற பை அப்படிங்கிறது கர்ப்பப்பையை தான் குறிக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர்
இந்த கண்கூடாக நடக்கிறது. ஒரு 6 விரதம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வயசு 45-50 வயசு ஆனாலும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சே நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வேண்டின்னு வரும்பொழுது 6வது சஷ்டிக்குள்ளேயே அவங்க மாசமாயிடுறாங்க, கருவுட்டுறாங்க, குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கிது. இந்த சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து 30/7/2025 அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை நகர்வுகளை பொதுவாக வச்சு 9 கிரகங்களும் எங்கெங்கே இருக்குது, அதனால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்த்தோம். இது ஒரு பொது பலன். அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் அன்றைய தினம் அந்த நேரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதுதான் நமக்கு சொந்த ஜாதகமாக அமையும். அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய அடியனுடைய அலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.